குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிரந்தி மற்றும் மஹிந்த நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு. இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழ் பாதாள உலக குழு தலைவரின் பிள்ளைகள் வெடிப்பு விழுந்து கீழிறங்கும் அபாய வெளியேற்ற பாதை. துறவற வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம். கிளிநொச்சியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். கண்டிவாவியில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்பு. குடும்பத்தை இழந்த இலங்கையருக்கு கனடா அரசு வழங்கிய நிரந்தர குடியிருப்பு. சட்டவிரோத தையிட்டு திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று முதல் ஆரம்பம். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் சுரலிய என்ற பெயரில் பயன்படுத்திய வங்கிக் கணக்கு தொடர்பில் போலீஸ் நீதி குற்றவியல் பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக சிரந்தி ராஜபக்ஷவுக்கு ஜனவரி மாதம் 27ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். ஜனவரி 27ஆம் தேதி அன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலை ஆகாததால் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிரந்தி ராஜபக்ஷவுக்கும் நாமல் ராஜபக்ஷ மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தமிழ் பாதாள உலக தலைவர்கள் குடுசொல்லி மற்றும் பழனி கணேஷ் ஆகியோரின் 2 மகன்களான பழனி ரிமோஷன் மற்றும் பழனி கனிஷ்டன் ஆகியோர் இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள திருச்சி திறந்தவெளி சிறை முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருவரும் கடந்த காலங்களில் ஹொட்டகேனா மற்றும் ஜிந்துப்பட்டி பகுதிகளில் நடந்த பல கொடிய துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியில் முக்கிய நபர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்களது மற்றொரு சகோதரர் பழனி ஜிரானும் தற்போது அதே சிறை முகாம்களில் உள்ளார். மேலும் இந்திய அதிகாரிகள் விரைவில் அவரை இலங்கையிடம் ஒப்படைப்பார்கள் என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடு முழுவதும் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தலில் நேரடியாக ஈடுபட்டுள்ள இந்த குழுவிற்கு பயங்கரவாத அமைப்புகளுடனும் நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக இந்திய பாதுகாப்பு படையினர் தகவல்களை கண்டுபிடித்துள்ளனர். போதைப்பொருள் வலியமைப்பு மூலம் பெறப்படும் பணம் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தலாம் என்ற ஆபத்து இருப்பதால் இலங்கை பாதுகாப்பு படையினரும் இந்த நபர்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கொடுக்குழாய் இயக்கச்சி அபாய வெளியேற்ற பாதை தற்போது வெடிப்பு விழுந்து கீழிறங்கும் நிலைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் பல மில்லியன் ரூபாய் செலவில் கடந்த சில மாதங்களாக குறித்த வீதி புனரமைக்கப்பட்டு வந்த நிலையில் பணிகள் முடிவரும் தருவாயில் இருக்கும்போது புதிதாக போடப்பட்ட வீதியே வெடிப்பு விழ தொடங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பாக சில பகுதிகளில் வீதியில் அதிக அளவில் வெடிப்புகள் உருவாகி தரைக்கீழ் இறங்கியிருப்பதை நேரடியாக அவதானிக்க முடிவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வடமராட்சி கிழக்கு மக்களுக்கான முக்கிய அபாய வெளியேற்ற பாதையாக காணப்படும் இந்த வீதியை புனரமைத்து தருமாறு மக்கள் பல வருடங்களாக கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்டன. ஆனால் இவ்வழி பெரிய நிதி ஒதுக்கீட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட புனரமைப்பு பணிகள் முடிவடையும் முன்பே இவ்வாறு சேதமடைந்துள்ளமை பணிகளின் தரம் குறித்து கடும் சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. நாட்டின் மகாநாயக தேரர்கள் தற்போதைய அரசாங்கத்தின் தீர்மானங்களில் நேரடி தாக்கத்தை செலுத்தி வரும் நிலையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ துறவற வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. 30 ஆண்டுகால போரை முடிவுக்கு கொண்டு வந்து வருவதில் பாதுகாப்பு செயலாளராக பெரும் பங்காற்றிய அவர் பின்னர் மக்கள் போராட்டத்தில் பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய முதலாவது ஜனாதிபதியாகவும் வரலாற்றில் பதிவானார். மேலும் பாதுகாப்பு செயலாளராக இருந்தபோது கொழும்பு நகரை நவீனமயப்படுத்திய பெருமையும் அவருக்கே உள்ளதென குறிப்பிடப்படுகிறது. கூடுதலாக பௌத்த தத்துவம் மற்றும் ஆழ்ந்த தியான முறைகள் குறித்து எழுப்பப்பட்ட புத்தகங்களை படிப்பதிலும் அவற்றில் உள்ள தர்மத்தை படிப்பதிலும் அவர் மிகவும் ஆர்வமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய சூழ்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி துறவரத்தில் நுழைவதற்கான அதிக வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது. ஒருவேளை அவர் துறவரம் போடும் முடிவை எடுத்தால் இலங்கை வரலாற்றில் இல்லறத்தை தொடர்ந்து துறவர சங்கத்தில் இணையும் முதலாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக கோட்டாபய பதிவாகுவார் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முதல் கையொப்பத்தையிட்டு 24 நாட்கள் கடந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தை சபாநாயகரிடம் சமர்ப்பிக்க குறைந்தபட்சம் 20 எம்பிக்கள் கையெழுத்திட வேண்டும். இன்னும் குறைந்தபட்சம் 20 கையெழுத்து
கையொப்பங்களை பெற முடியவில்லை. ஆனால் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தான் தீர்மானத்தை முன்வைப்பதாக நாடாளுமன்றத்தில் சவால் விடுத்திருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையெழுத்திடப் போவதில்லை என கூறியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியில் 40 எம்பிக்கள் உள்ளனர். அவர்களில் 20 பேரின் கையொப்பங்களை பெற முடியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் சாட்சிக்குள் உள்ளக சிக்கல் பாரிய அளவில் தொடரப்படுவதாக அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர். போலீசாரின் அறிவுறுத்தலை மீறி பயணித்த டிப்பர் வாகனம் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லாறு பகுதியிலிருந்து சட்டவிரோதமான முறையில் அனுமதி பத்திரமின்றி மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது இந்த துப்பாக்கிச்சூடு பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி சூடு காரணமாக டிப்பர் வாகனத்தின் எரிபொருள் தாங்கி மற்றும் டயர் என்பன பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. மேலும் டிப்பர் வாகனத்தை செலுத்திய சாரதி தப்பி ஓடியுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக தர்மபுரம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கண்டிவாவியில் ஆணொருவர் உயிரிழந்து கிடப்பதாக கிடைத்த தகவலுக்கமைய போலீசாரினால் நேற்றைய தினம் மதியம் குறித்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவர் சுமார் 5 அடி 6 அங்குல உயரமும் குட்டியான சுருள் முடி கொண்ட ஒருவரிடமும் நீல நிற சட்டை மற்றும் கருப்பு நிற நீண்ட சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். நீதவானின் பரிசோதனைக்கு உட்பட்ட பின்னர் சடலம் கண்டி வைத்தியசாலையில் பிரேதரையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2024 ஆண்டு மார்ச் மாதம் தனுஷ்கவின் மனைவி தர்ஷினி அவர்களது பிள்ளைகளான இனுக்கு அஸ்வினி 3 வயதான ரணாஜா 2 வயதான கில்லி மற்றும் அவர்களது குடும்ப நண்பர் காமினி அமரகோன் ஆகியோர் ஒட்டாவாவில் உள்ள அவர்களது இல்லத்திலேயே கொடூரமான முறையில் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் தனுஷ்க விக்ரமசிங்க மற்றும் காயங்களுடன் உயிர் தப்பினார். இந்த நிலையில் இந்த கொலைகள் செய்த பெப்ரியோடி ஜொய்சாவுக்கு கடந்த நவம்பர் மாதம் 25ஆம் ஆண்டுகள் விடுமுறை இல்லாத ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து தனது மனைவி மற்றும் 4 குழந்தைகளை இழந்த இலங்கையரான தனுஷ்க விக்ரமசிங்கவின் தந்தை மற்றும் சகோதரருக்கு கனடா அரசாங்கம் நிரந்தர குடியிருப்பு அந்தஸ்தை வழங்கியுள்ளது. அத்துடன் கனடாவில் அவர்கள் நிரந்தரமாக தங்குவதற்கு விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த மாதம் தொடக்கத்தில் அவர்களுக்கு நிரந்தர குடியிருப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத தையீட்டு திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று ஆரம்பமானது. இன்று பிற்பகல் 4 மணிக்கு ஆரம்பமான குறித்த போராட்டம் மாலை 6 மணிக்கு நிறைவடைந்து மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாக உள்ளது. இன்றைய போராட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி நடராஜர் காண்டீபன், சட்டத்தரணி சுகாஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த கட்டுமான வேலைகள் ஆரம்பித்த உடனேயே அது எங்களுக்கு தெரிய வர மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முதல் கூட்டத்திலே கட்டுமான வேலைகள் தொடங்கின முதலாவது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே யாழ்ப்பாணத்திலே கச்சேரியில் நடைபெற்ற பொழுது ஏகமனதாக அந்த கூட்டத்திலே இது சட்டவிரோதம் என்றும் அனுமதி இல்லாமல் கட்டப்படுறதாகவும் இந்த கட்டுமான வேலைகள் உடனடியாக நிப்பாட்டப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டு இருந்தும் கூட அதிலே அந்த கூட்டத்தில் தலைமை வகித்த அங்கஜன் ராமநாதன், அப்பொழுது அரசாங்க தரப்பினுடைய ஒரு அமைச்சர். அப்படி இருக்கவும் அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்துக்கு இது ஒரு சட்டபூர்வமான ஒரு விகாரை, இதில் போராடுறவர்கள் ஒரு இனவாத கோணத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று சொல்லியிருப்பது வெண்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு சிரந்தி மற்றும் மஹின் நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு. இந்தியாவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட தமிழ் பாதாள உலக குழு தலைவரின் பிள்ளைகள் வெடிப்பு விழுந்து கீழிறங்கும் அபாய வெளியேற்ற பாதை. துறவர வாழ்க்கையில் ஈடுபட திட்டமிட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியாமல் உள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானம். கிளிநொச்சியில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். கண்டிவாவியில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று மீட்பு. குடும்பத்தை இழந்த இலங்கையருக்கு கனடா அரசு வழங்கிய நிரந்தர குடியிருப்பு. சட்டவிரோத தையீட்டு திசை விகாரைக்கு எதிரான போராட்டம் இன்று முதல் ஆரம்பம்.